எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோடு சரவணம்பட்டிக்கு எடுத்து குறும்புவளத்துக்கும் கோயில் பழத்துக்கும் சென்டர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள 3.25 சென்ட் லேண்ட் ஏரியால 2250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால ஒரு அழகான 3 பெட்ரூம் வீடை வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த வீடு வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடுங்க. நிறைய பேர் வந்து ஃபர்னிஷ்டா அது உடனடியாக குடியேற மாதிரி வீடு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீட்டை பத்தி தெளிவா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோல நம்ம ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் பாருங்க. ஒரு காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன், ஒரு பாக்ஸ் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஃபினிஷிங் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக எலிவேஷன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் ஐவரி கலர், ஒயிட்டு, அந்த டார்க் ப்ளூ வந்து வீட்டோட எலிவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு ஜென்யூனாக வந்து காட்டுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா 16 அடிக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்லைடிங் கேட் வந்து எம்எஸ் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். கேட் ஓப்பன் பண்ணி வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 கார் பார்க்கிங் வந்தது. கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு பிஸ்கட் கலர் டைல்ஸ் போட்டு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஜலமூலையில் உங்களுக்கு வந்து போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க. சம்பு வந்து அதே மாதிரி ஜலமூலையிலே கொடுத்துருக்கு. வீட்டோட எலிவேஷன் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கோல்டன் பீடிங் கொடுத்து அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் எல்லாமே வந்து பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்துருக்கு. பார்க்கிங் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. காம்பவுண்ட் வால் தான் நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ன நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம். ரூம் சைஸையும் பார்த்துலாம் வாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் கிரானைட் ஸ்டெப் போட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்நட் கலரில் வந்து மெயின் டோர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு. இந்த டோரில் கொடுத்துருக்குற க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைன்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக லுக்காக இருக்குது. மெயின் டோரை வந்து டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து டீக் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வந்தால் அட்ராக்டிவான ஒரு லிவிங் ரூம், நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து கொடுத்துருக்கு. 2 விண்டோ எம்எஸ் கிரில்லோட யூபிவிசி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. மேலே ஃபால் சீலிங் எல்லாம் வந்து லூவர்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்நட் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணி ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து சீலிங் பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. கீழே ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் வந்து லைட் ஐவரி கலர், அது வந்து அந்த ப்ரௌன் வந்து ஐவரி கலந்த மாதிரி வந்து கிரைன்ஸோட வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்கு. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. அதே மாதிரி வாலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த லூவர்ஸ் மெட்டீரியலே பேனலிங்கு ப்ளஸ் வந்து ப்ளைவுட் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி டிவி யூனிட்டு, ஸ்டோரேஜு, உங்களுக்கு ஃப்ளவர் ஸ்பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்து எல்இடி லைட்ஸ் எல்லாமே அதில் வந்து ப்ரொவைட் பண்ணி பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி லிவிங் ரூம் வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 17க்கு 16 சைஸில் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூமாக இருக்குது. ஸோ லிவிங் ரூம்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து 16க்கு 10 கிச்சன் கம் டைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் ஏரியா, ஸ்டோர் ரூமு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் எல்லாமே வந்து கிரானைட் போட்டு கீழே எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கரையாக நேராத மாதிரி, ஸ்மெல் வராத மாதிரி ஒரு நல்ல ஒரு யூபிவிசி மெட்டீரியலில் வந்து இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் டேபிள் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமையும் கிச்சனையும் வந்து பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய ஏரியாவை வந்து உங்களுக்கு வந்து ப்ளைவுட்டில் டிசைன் பண்ணி கார்விங் எல்லாம் கொடுத்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் டைனிங் வந்து பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டைல்ஸ் எல்லாம் யூனிக்காக போட்டிருக்கு. அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி மத்தியஸ்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா, அதாவது ப்ரேயர் ரூம் ஒன்று, செல்ஃப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜோட ஃப்ளைவுட்லேயே வந்து உங்களுக்கு இந்த கார்விங் ஃப்ளவர் டிசைன் எல்லாம் கொடுத்து பூஜா ரூம் மத்தியஸ்தில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம் போட்டிருக்கிற டோரு பாருங்கள் நீட்டாக இருக்குது. டோர் ஆன்டிக் லாக் வந்துடுது. ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 17க்கு 10 அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பண்ணியிருக்கு. நீட்டாக இருக்குது பெட்ரூமு. ஸோ உங்களுக்கு நல்ல விண்டோஸ் வந்து 2 விண்டோஸ் வந்துடுது. வார்ட்ரோப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டோரேஜ், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் நிறையா வச்சுக்கிற மாதிரி நீட்டாக வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், பாத்ரூம் டோர் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டியாக லுக்காக இருக்குது.
டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் வந்து எல்லாமே வந்து பேரி வேர்ல வந்து சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் பார்க்கறக்கு ஒரு அட்ராக்டிவான இருக்கிற மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ்ல வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உள்ளேயே படிக்கட்டு வச்சு இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து ஸ்டெப் வந்து கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்பில் வந்து கிரானைட் லே பண்ணியிருக்கு. அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெத்தி பீஸ் எல்லாமே வந்து டைல்ஸில் ஒட்டியிருக்கு. பார்க்கறக்கு அந்த லைட் அண்ட் டார்க் கலர் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்குது. உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில்ஸும் வந்துடுது உங்களுக்கு ஸ்டெப்புக்கு. ஸோ ஸ்டெப் வழியாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 17x10 லிவிங் ரூம் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து ஒரு வினைல் ஸ்டிக்கர் மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக நீட்டாக இருக்குது. மேட் ஃபினிஷிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த க்ரூஸோடு வர்ற மாதிரி வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. வால் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. 2 ஃப்ளவர் ஸ்பாட்டு ஆல்பம்லாம் வைக்கிற மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவுமே நீட்டாக சீலிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி பார்க்குறக்கே நீட்டாக இருக்கிற மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வந்துடுது. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்த மாதிரியே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 17x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. 2 விண்டோஸ் வந்துடுது, லாஃப்ட் வந்துடுது, அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. வாஷ் ஏரியா அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே வந்து கீழே கிரவுண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு அட்ராக்டிவ் கலரில் பார்த்தா ஒரு ஜெனியூனாக இருக்கிற மாதிரி வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்டட் மெட்டீரியல்ஸ் பேரி வேரில் வந்து சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. டோர் வந்து யூனிக்காக எல்லா பாத்ரூமுக்குமே பார்க்குறக்கே நேர்த்தியாக இருக்கிற மாதிரி டோர்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் இருக்குது. மேலே வந்தால் அதுவும் 16x10, ஒன்று 17x10 இன்னொன்று 16x10. ஸோ இந்தலையும் வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்த மாதிரியே நல்லா பெரிய பெட்ரூம், பெரிய பாத்ரூம். இந்த பெட்ரூமுக்கு வந்து நல்லா பெரிய பாத்ரூம், நல்லா பெரிய ஸ்பேசியஸான உங்களுக்கு வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுக்கிற அளவுக்கு நல்லா பெரிய பாத்ரூமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனி எல்லாமே வந்துடுது இந்த வீட்டோடைய. வாஷிங் மிஷினுக்கு வந்து வெளியே செப்பரேட்டாக ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா தனியாகவே உங்களுக்கு வாஷ் ஏரியா கொடுத்துருக்கு. ஸோ டெரஸ் ஏரியா எல்லாமே டைல்ஸ் போட்டு நீட்டாக வந்து எலிவேஷன் கிரில் எல்லாம் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே பர்கோலாவெல்லாம் கூட அழகாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,30,00,000 வருது. 3.25 சென்ட் இடத்துல 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க்கு, இபி எல்லாமே வீட்டோட பிளான் அப்ரூவல் எவ்ரிதிங் எல்லாம் வாங்கி லைட் கீட் எல்லாம் மாட்டி மாலர் எல்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரவணம்பட்டியிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, அது நம்ம சத்தி மெயின் ரோடு மேலேயே நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்க, அது உடனடியாக குடியேற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கங்க. நன்றி.